நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மே 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எவ்வளவு மனபாரம் இருந்தாலும் அந்த மனபாரம் தவிடு பொடி ஆயிடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்ததுன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்களே தீர்த்து வைக்க போறீங்கன்னு நம்புவீங்களா? எஸ், இந்த வருஷத்துல அதுதான் முதல்ல நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு நிறைய மனசார ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது. அதாவது உங்களால் உங்க மனைவியினுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைக்க போறீங்க. நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவருடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைக்க போறீங்க. நீங்க ஒரு ஸ்தாபனத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நம்பி வேலை செய்யறவங்க, உங்களோட கூட்டா வேலை செய்யறவங்க, உங்க நட்பு வட்டாரம், அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களுக்கும் நீங்க வழிகாட்டி நீங்க குருவாக இருந்து அவங்களுக்கு எல்லாமே நல் வழி காமிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, குரு 5ஆம் பார்வையா உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க குழந்தைகளுடைய மனோவலி, மனசு அப்படின்ற விஷயம் தடு மாறிட்டு நிறைய மிதுன ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் இதை கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க படிப்புல இருந்தா பிடிக்காத படிப்பு, பிடிக்காத திருமணத்தினால் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. புரியல, தெரியல, எப்படி எடுத்துட்டு போறதுன்னே புரியாத ஒரு நிலை. நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு எப்படி நீங்க வழி நடத்துறதுன்னு தெரியாத தத்தளிப்பு, உங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனை, இதை சீர்படுத்துறது எப்படின்னே தெரியல. உங்க குழந்தைங்க ஒரு விஷயத்துக்காக என்ன போனாலுமே ஒரு அடி மேல ஏறினா 10 அடி கீழே சறுக்குறாங்க அப்படின்றது எதுவாக இருந்தாலும் சரி. குழந்தைங்க கடன் பிரச்சனையில மாட்டிட்டாங்க, அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்க, நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, அதுக்கு என்ன வழி காமிக்கிறதுன்றதெல்லாம் புரியல அப்படின்ற பல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே, நீங்க உங்க குழந்தைகளுக்கு நல் வழி காமிக்க போறீங்க. நீங்க காமிக்கக்கூடிய வழி அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு வழியா இருக்கும். அந்த வழியில அவங்க மேல போய் மேல 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 சௌகரியமான ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கும் வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க முடியாத ஒரு நிலையில இருக்க போறீங்க. சோ இது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? மன வலி, மன பாரம் அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது, ஓடியே போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு நீங்களா தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. குரு உங்க மேல வரும்போது உங்களுக்கே அது தோணும், அது ஆட்டோமேட்டிக்கா பல ரூபத்துல தப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நட்பு வட்டாரம், அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்களே வழிய மத்தபடி அதை விட்டு வெறிய லெவல்ல போயிட வேண்டாம். அது மிகப்பெரிய பாரத்தை கொடுக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தணும் அப்படின்றது முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அச்சச்சோ வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள போயிடும். சோ இது முடிக்கிறதா இருந்தா இந்த கடனை நீ கொடுத்துருவியாடா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க உடனே அந்த இடத்துல ஆக்ரோஷமா சரிடா நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில அது பிரச்சனையில போய் மாட்டிக்குவீங்க. சோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சு ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு சகஜ நிலையில் இருக்கணுமே ஒழிய திடீர்னு ஒரு ஈகோ வந்துடுச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் வேண்டாமேன்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் தந்தைக்கும் நிறைய உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது. கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றதும் கூட. நீங்க உங்க தந்தையோட சொத்துக்காக கேட்டுட்டு இருப்பீங்க, அவங்க லோன் அதை வச்சு வாங்கலாம்ப்பா, ஈஸியா லோன் அடைச்சிடலாம் அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல அன்பான தந்தை இருந்தா கூட அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க மனம் வந்திருக்காது. ஆனா இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி எழுதி பாருங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்னால புதன், கலை, ஆர்ட், சோ ஒரு விஷயத்தை பேசுறதுல அப்படின்றது பொதுவாகவே மிதுன ராசி கம்யூனிகேஷன்ல பிரம்மாண்டமா ஜெயிப்பாங்க. சோ அப்படிப்பட்ட மிதுனத்திலேயே குரு வரும்போது அது நியாயமான ரூபத்துல கரெக்டான முறைப்படி அதை நீங்க சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓகே ஒரு பார்ட் கொடுங்கன்னு சொன்னது போய் ஓகேடா உனக்கு இல்லாத பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க தந்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க உங்க தந்தைக்கு உதவுறா இருந்தாலும் அவருடைய உதவி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவங்களும் உங்களுக்கு கூட வந்து பயங்கரமா உதவி
நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. மனதார இதெல்லாம் நடந்தா நீங்க சௌக்கியமா இருப்பீங்க, சௌபாகியமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்ப நடந்து அஷ்டலட்சுமி கடாட்சத்தோட சூப்பரா இருப்பீங்க. நிறைய வழிகள் பல ரூபத்துல உங்க மனசுக்கு தோணிட்டே இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, சுமூகமா நிறைய விஷயங்கள் நீங்க முன்னேறதுக்கும் நிறைய ஆசைகள் ஏற்படும். அது மட்டுமா, 4ஆம் வீட்டு அதிபதியும் புதனாச்சே. சோ நீங்க சுகமா இருக்கிறதுக்கு வழிகள் அது காமிக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இப்ப புது வீடு வாங்குறதுக்கும், புதுசா கஷ்டப்பட்டுட்டு ஒரு வாடகை வீட்டுல சகிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அந்த ஓனர் உங்களை போட்டு எது பண்ணாலுமே ஒரு பிரச்சனையா கேள்வி கேட்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அட்லீஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வாடகை வீட்டுக்கு திருப்தியா, என்னடா அங்க டெய்லி காலையில ஏன் லைட் போட்டிருக்கு, ஏன் சரியா கூட்டல, கோலம் கரெக்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி நச்சரிச்சுட்டு இருந்தாங்க. இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா ஓனர் வரவே மாட்டேன்றாரு. அவர் வாட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்தாது. கொடுக்கும்போது பேசினதோட முடிஞ்சு போச்சு. சே சூப்பர்ரா அப்படின்னு நீங்க சூப்பர்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அனைத்து விஷயத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நீங்க அதே மாதிரிதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்க போவீங்க. பிடிச்ச வேலை கிடைக்கும், அங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களை எதுவுமே கசக்க மாட்டாங்க. அப்போ குருன்றது ஹையர் பீப்புள் உங்க மேனேஜர், உங்க சூப்பர்வைசர், உங்க ஓனர், யாரை வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்களே. அவங்க எல்லாமே உங்களுடைய சுகங்களை மனதார புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்குண்டான விஷயத்த அவங்களும் பண்ணி கொடுக்கும் போது நீங்க சூப்பரா அவங்களுக்காக உழைச்சு அதன் மூலியமா பல ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஜாப்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் ப்ரமோஷனோடு சேர்ந்து அந்த ப்ரமோஷன் வாயார மட்டும் இல்லாம பினான்சியலாவும் அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு ஏற்பட்டு சுகமான ஒரு விஷயத்துக்குள்ள ப்ரொசீட் பண்ணுவாங்க. ப்ரெஷர் அப்படின்றது ஜாப் வைஸ் பெருசா இருக்காது. கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய லெவலை பல மடங்கு நீங்க பண்ணி அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு, வாவ் நான் இதான் நினைச்சேன்ப்பா, இவ்வளோ ஸ்கில்லா உங்ககிட்ட இருக்கு, இந்த உனக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்கெட் மட்டும் நீ பண்ணு, இந்த சேலஞ்சை வின் பண்ணு, உனக்கு இன்னொரு மடங்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஊக்குவிச்சு அதன் மூலியமா ரிசல்ட்ஸும் காமிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்க மூவ் பண்ணதான் போறீங்க. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எல்லாம் பயமே வேண்டாம். மிதுன ராசி மிதுன லக்னத்துல இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நினைச்ச இடத்துல சூப்பரா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எக்கச்சக்கமான அரியர்ஸ் வந்துருச்சு, என்னடா பண்றதுன்னே தெரியல, சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லா அரியரையும், ஏன் 13 அரியர் 18 அரியர் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா டக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிடுவீங்க. நீங்க காதல்ல இருக்கீங்க, குடும்பத்துக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு புரியல அப்படின்றவங்க எல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க போய் உங்க பெற்றோர் இடத்துல பேசுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க பெற்றோரா இருந்தீங்க அப்படின்னா அந்த காதலினுடைய வேவ் லெங்க்த்தை பார்த்து நீங்களுமே அது ஓகேன்னு சொல்லி நீங்க அதுக்கு உண்டான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் குழந்தைங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்றது. ஏன்னா குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது. அப்ப குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு மறுமணம், குழந்தைகளுக்கு திருப்தியான வழிகாட்டி நான் சொல்லிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நிறைய வேலையை விட்டுட்டு சொந்தமா ஒரு தொழில் பண்ணலான்ற ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. அந்த ஐடியால நீங்க ஓகேமா நீ பண்ணு, ஆனா நான் கொஞ்சம் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு ஐடியாஸ் நீங்க கொடுக்கறது பெரிய லெவல்ல போய் கடைசியில் டே என் வைஃப் தான்டா இது பண்றா அப்படின்றதுக்கும் என் ஹஸ்பண்ட் தான் இது பண்றாரு, அவர் வேலையை விட்டுட்டாரேன்னு பயமா இருந்தது. ஆனா பாத்தீங்களா ஃப்ரீலான்சரா சூப்பரா இப்ப வீட்லயும் ஹெல்ப் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, ஆனாலும் அதை விட அதிகமா சம்பாதிக்கிறார், அதுவும் திருப்தியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் தான். சோ இவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது அப்படின்றது உங்க ஆரோக்கியத்தை ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கணும். மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்பிரேட்டரியை நல்லா பார்த்துக்கோங்க. பால்பிட்டேஷன்ஸ், ஹார்ட் அலர்ஜின்றதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தயவு செஞ்சு ஃப்ரீ அட்வைஸ்ன்ற விதத்திலையும் ஈகோலையும் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்றது தினமும் ஒரு நெய் விளக்கேத்தி அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்கார்ந்துட்டு தென் உங்க வேலைகளை ஆரம்பிங்க. அது எளிய முறை பரிகாரம். யானைக்கு உணவு கொடுப்பது மேலும் சிறப்பை கொடுக்கும். சந்தன பொட்டு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.